2026 அடிக்கிற அடியில் எந்த நடிகனும் அரசியலுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் நிலைமை என்னாச்சு? அப்புறம் அந்த மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டி போடணும்னு நினைக்கிறவங்க முன்பணமாக கிட்டத்தட்ட 50,000 ரூபா கட்டணும் விருப்பமனு அளிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 50,000 ரூபா கட்டினவங்களோட நிலைமை என்ன? 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி ஊழல்வாதிகளையும் வாரிசு அரசியலையும் எதிர்க்கும் அப்படின்னு வராரு ஒருத்தர். முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர். கரெக்டாக 2021 தேர்தல் நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு அவர் தனியாக நின்ன தொகுதி அவரோட தொகுதியிலே தோற்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்காங்களா அவங்க கூட எம்பி சீட்டை வாங்கி காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க ஒரு கட்சி. அது எந்த கட்சின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மக்கள் நீதி மையம். 0.5% மட்டுமே ஓட்டு வாங்கினா தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க திமுக கூட்டணி. 8 சீட் ஒதுக்காங்க திருமாவளவன் கூட்டணிக்கு. 5 சீட் ஒதுக்கிக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும். இதுக்கிடையில் கமல்ஹாசனுக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குவாங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் 0 சீட். இவர்கிட்ட 2-3 சீட் பேரம் பேசியிருப்பாங்க. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவர் டார்ச் லைட்டை தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியும் ஸோ வரப்போகிற இந்த எலெக்ஷனுக்கு கமல் அவர்கள் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஆல்ரெடி திமுக மூலமாக எம்பி ஆயிட்டாரு கமல்ஹாசன். அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணாருன்ற கேள்வியும் அட் த சேம் டைம் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டி போடுற கேண்டிடேட்ஸ் 50,000 ரூபாய் முன்பணம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு, அறிவிச்சிருந்தாரு. அது எங்கே போச்சு? அதை பற்றின கேள்வி யாரும் கேட்கல அப்படின்றதான் என்னோட கேள்வி. இதுக்கடையில் சில பேர் அப்பாடா கமல்ஹாசன் அவர் கூட்டணி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணது தியாகம் அல்ல கடமை அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. பட் அவரை இன்னைக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இவங்க தான் ஒரு காலத்தில் கமல்ஹாசன் அவர்கள் பிஜேபியோட பி டீம், அவர் இவருன்னு சொல்லி என்னென்னமோ எழுதுனாங்க. ஆனால் இன்னைக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இவரையே நல்லா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் அரசியல். ஸோ மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. ஆக்டர்ஸ் இவ்வளோதான், நடிகர்கள் இப்படி தான் வருவாங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு அவங்க கட்சியை அடங்குமான வச்சுட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு கொள்கை கிடையாது அப்படின்ற நெரட்டிவை கமல்ஹாசன் மூலமாக செட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு விஜய் அண்ணாவே எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவரோட நிலைப்பாடில் கரெக்டாக இருந்தார் அப்படின்னா மக்கள் அவரை நம்புவார். ஆனால் அதை விட்டுட்டு நாளைக்கு விஜய் அவர்களே திமுகவில் கொண்டாந்து தன்னோட கட்சியை இணைச்சிட்டாலோ இல்லை எம்பி சீட்டுக்காக வந்து நின்னா விஜயா இருந்தாலும் இந்த விஷயத்தில் எதிர்ப்பு கண்டிப்பாக வரும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த வாட்டி ஒரு 3-4 சீட்டு மக்கள் நீதி மையத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. திமுக கூட்டணியில் இருக்கனால நம்ம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் நீதி மைய தொண்டர்கள் ஒரு சில பேர் காத்திருந்த நிலையில் விசில் ஒரு பக்கம் மேலே உள்ள தட்டு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடி ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, இப்போ எதுக்கு இங்கே வந்தாரு, ரொம்ப ஆசையாக இருந்தாங்க.